நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன வேணும்னு அறிந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல உலகத்தார போல வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பிக்கொண்டே சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீண்ட ஜெபம் பண்ணாதீங்க. அதிக வசனிப்பினால் நிறைய ஜெபம் பண்ணாதான் உங்க ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்படிலாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். பிரசங்கி எழுதுகிறார், தேவ சமூகத்துல நீ துணிகரமாய் உன் வாய்னால பேசாத, மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. இப்போ நிறைய பேர் நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. சும்மா தொண இங்க பாருங்க, பிரசங்க எவ்வளவு அழகா எழுதுறாரு. அவர் அவ்வளோ உயரத்துல இருக்காரு, நீ இங்க பூமியில மண்ணோட மண்ணா இருக்கிற, கம்மியா பேசு அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கி அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸோ தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். திருப்பி முணுமுணுத்து கொண்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். கர்மேல் பர்வதத்துல எலியா தீர்க்கதரிசி அங்க அவர் ஆண்டவரத்துல ஜெபிக்கிறார். எவ்வளவு அழகா கிறிஸ்பா அப்படி டு த பாயிண்ட் அவருடைய பிரேயர் இருக்கு. அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க தான் இந்த இஸ்ரவேலுடைய தேவன் என்றும் நான் உங்களோட ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி தான் நான் செய்தேன் என்னும் இன்னைக்கு நீங்க விளங்க பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க உங்களை ப்ரூவ் பண்ற நாள் இது. அதனால நீங்க தான் தேவன், நீங்க தான் அவங்களுடைய இருதயத்தை மறுபடி திருப்பணும். அதுக்காக இந்த ஜனங்கள் இதெல்லாம் அறியும்படி என்னை கேட்டருளும்னு ஜெபம் பண்ணாரு. உடனே வானத்துல இருந்து அக்கினி வந்து அந்த சர்வாங்க தகன பலி எல்லாம் பட்சித்து போட்டது என்று சொல்லி நம்ம டு த பாயிண்ட் அவர் கிறிஸ்பா அவ்வளவுதான் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அங்க அக்கினி வானத்துல இருந்து வந்தது. ஆனா அதே சம்பவத்துல பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உரத்த சத்தமா கூப்பிட்டாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க கூப்பிட்டாங்க. தங்களுடைய வழக்கத்தின்படி ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டாங்க. இன்னைக்கும் நம்ம நிறைய பாக்குறோம். இதெல்லாம் நம்மளே வருத்தி கொண்டாதான் தேவன் கேட்பாரா? இல்ல, பிசாசு பிடித்தவர்கள் தான் கல்லறை கிட்ட இருந்து அவங்க தாங்களே காயப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க அதெல்லாம் செய்யணும்னு தேவையில்லை. அவங்க கடைசியா அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் மத்தியானம் வேளையிலேருந்து அந்தி பலி செலுத்துற நேரம் வரைக்கும் சன்னதம் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம். இப்படி தினமா செய்யணும்னு தேவையில்லை. தேவன் நம்மை கிறிஸ்பா நம்ம ப்ரே பண்ணோம்னா, என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டோம்னா, நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னே நமக்கு தேவைகளை அறிந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கேள்வி, நான் தேவனை நம்புகிறேனா அல்லது வெற்று வார்த்தைகளை ஒப்பித்துக் கொண்டிருக்கிறேனா? ஜெபம், ஆண்டவரே, விசுவாசத்தோட ஜெபிக்கவும், உம்மை முழு இருதயத்தோட நம்பவும், வெறுமனே வெற்று வார்த்தைகளே பேசுகிறவளா இல்ல, விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஜெபிக்கவும் எனக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.